உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் மகான் தத்துவராயருடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்பொழி என்னுடைய சார்பு அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். இன்னைக்கு பல பேர் நான் ஆன்மீகத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஆசைகளுக்காகவும் பிரச்சனைகளுக்காகவும் தான் கடவுளை வணங்குறத ஒரு கடமையாக வச்சுருக்காங்க, வழிமுறையாக வச்சுருக்காங்க. அப்போது கடவுளுங்கிறவர் பேதமற்றவர். எந்த பேதமும் அவர்கிட்ட மதம் சார்ந்தோ பேதம் சார்ந்தோ அவர் இல்லை. அப்படிப்பட்டவங்களை அவங்க மதம் பேதம் இதையும் அதை பயன்படுத்தி அந்த ஆன்மீகம்னு சொல்லிக்கிட்டு இன்றைக்கி போகிறாங்க. ஆனால் இதெல்லாம் ஆன்மீகமான இது ஆன்மீகம் கிடையாது. இந்த மனித பிறப்பு அவங்க செஞ்ச வினைப்பயனுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த பிறப்பு அமையுது. வினைப்பயனால் தான் இந்த பிறப்பே அமையுது அப்படிங்கிறது புரியல. அதாவது இதை மூட நம்பிக்கைன்னு சொல்கிறதா இல்லை இது அறியாமைன்னு சொல்கிறதான்னா அறியாமைன்னு தான் சொல்ல முடியும். மூட நம்பிக்கைன்னு சொன்னால் அது எல்லாத்துக்கும் மனசுக்கு கஷ்டத்தை தரும். அதனால இதை அறியாமைன்னு தான் சொல்லணும். அறியாமையில் இதெல்லாம் செய்கிறாங்க. உண்மையான ஆன்மீகம் தன்னை போலவே மற்ற ஆன்மாக்களை மதித்து அந்த நம்ம தான் அந்த ஆன்மா தான் நம்மன்னு சொல்லி அதை அறியறது தான் ஆன்மீகம். தன்னை அறியறது தான், அதை மதித்து தன்னை அறியறது தான் ஆன்மீகம். அன்பு, கருணை, பொறுமை, தயவு, தானம், தருமம், சத்தியம், இது மாதிரி பண்புகளை கொண்டு வாழ்கிற வாழ்க்கை தான் ஆன்மீகம். அப்படி பிறர் நலன் பேணி தான் பெற்றதை பிறருக்கு கொடுத்து வாழ்கிறவங்க ஆன்மீகவாதிங்க. அப்படி வாழ்கிறவங்க அறத்தோடு வாழ்ந்து மரணமில்லா பெருவாழ்வு, இந்த சாவை மீட்டெடுக்கிறவங்க மரணமில்லா பெருவாழ்வு அடைகிறாங்க. அப்போது அப்படி அடைகிறவங்களைத்தான் நம்ம சாமி, மகான், சித்தர் அப்படின்னுலாம் அந்த மரணமில்லா பெருவாழ்வு அடையக்கூடிய ஆன்மாக்கள் தான் நமக்கு மகான்களாகவும் சித்தர்களாகவும் சாமிகளாகவும் இருக்கிறாங்க. ஆனால் அருளாளர்கள் எப்பவுமே இயற்கையோடு ஒன்றி, இந்த அருளாளர்கள் எல்லாமே இயற்கையோடு ஒன்றி அந்த இறைத்தன்மையோட இருக்கிறவங்க இந்த மாதிரி அறவாழ்வு வாழ்ந்தவங்க. இந்த இயற்கையோடு ஒன்றி இருக்கிறவங்க இறைத்தன்மையோடு இருப்பாங்க. இவங்க பார்த்திங்கன்னா எந்த பூசையோ சடங்கோ எது செய்ய மாட்டாங்க. ஆனால் இவங்க வாழ்கிற வாழ்க்கை அற வாழ்க்கை, அதாவது கருணை, அன்பு, இரக்கம், இப்படி அந்த இதில் அவங்க அந்த அதாவது வள்ளலார் சொல்கிற மாதிரி ஜீவகாருண்யத்தில் அவங்க வாழும்போது அவங்களுக்கு தானாகவே இந்த பூசை புனஸ்காரங்கள்லாம் அவங்களுக்கு தேவைப்படுறதில்ல. பூசை புனஸ்காரங்கள்லாம் ஒரு அடையாளமாக அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருது. அதனால அதில் உண்மை இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால இவங்க இந்த மாதிரி ஜீவகாருண்ய ஒழுக்கங்களை கடைப்பிடிக்கிற போது அவங்களுக்கு எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சு அவங்க
அந்த வழியில் பயணம் பண்ணுறதுனால தான் அவங்க அருளாளர்களாக மாறுறாங்க, அருளாளர்களாக உலா வர்றாங்க. அப்போ நம்ம மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வழிகாட்டியாக அவங்க வர்றதுக்கு காரணம் இப்படி அவங்க ஜீவகாருண்ய வாழ்க்கை, அந்த ஒழுக்க வாழ்க்கை வாழ்ந்து மரணமில்லா பெருவாழ்வை அடைகிறாங்க. அப்போது இந்த சித்தர்களுடைய சித்தாந்தம் சித்தர்களை மகான்களாக வழிபடுவது ஒரு புறம் இருந்தாலும் அவங்க சொன்ன வழியில் வந்து நம்ம பயணம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நல்ல சிறப்பு. அவங்க எந்த வழியை நமக்கு வந்து மார்க்கத்தை காட்டியிருக்கிறாங்களோ அந்த வழியில் பின்பற்றி அவங்க சொன்ன தத்துவங்களையும் அனுபவங்களையும் நமக்கு கொடுத்து நம்மளை இந்த அறியாமையிலிருந்து மீட்டு ஞான வழியில் யோக வழியில் நம்ம இந்த பிறவா பெருநிலையை அடையிறதுக்கு மார்க்கங்களை நிறைய அவங்க அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி பல சித்தர்களும் மகான்களும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க, சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம கடைப்பிடிக்கணும். அப்புறம் இதெல்லாம் விட இதில் முக்கியம் என்னன்னு கேட்டால் பொறுமை அவசியம். இதுக்கு இது எதை கடைக்கு போனோம் காசை கொடுத்த பொருளை வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இது ரொம்ப ரொம்ப பொறுமை வேணும். பொறுமையில் தான் இது வந்து நமக்கு சாத்தியம் விடுமே தவிர அவசரத்தில் வந்தோம், ஏதோ ஒரு ஆசிரமத்துக்கு போனோம், அல்லது ஒரு பெரிய மகானை சந்தித்தோம், ஒரு சித்தரை சந்தித்தோம், ஒரு பெரிய ஒரு ஆண்டவரை சந்தித்தோம், சான்றோரை சந்தித்தோம், நமக்கு எல்லாம் நடந்துடும் அப்படிங்கிற கற்பனைக்கு போய் நம்மளை ஏமாற்றிக்கக்கூடாது. எந்த அளவுக்கு பொறுமை, அதே போல் நமக்கு அந்த காலம் வந்து கணியணும். காலம் கணியிற வரைக்கும் காத்திருந்தால் மட்டும்தான் இந்த பாதையில் வந்து முழுமையடைய முடியும். காலம் நமக்கு கணியணும். அந்த காலம் கணியிற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். காத்திருப்போர் பட்டியலில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த இறைவனுடைய அனுக்கிரகம், இறைவனுடைய அந்த நிலை, இறைவனுடைய அந்த அருள் நிலை வந்து நமக்கு பயன்படுற மாதிரி எல்லாம் அமையுமே தவிர பொறுமை இழந்துட்டோம்னா இதில் வந்து எதையுமே சாதிக்க முடியாது. வாய்ப்பே இல்லை, கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க முடியாது. ஒரு சிலர் வந்து முக்கால் கிணறு தாண்டி இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது, 90% தாண்டி இருப்பாங்க. அந்த பொறுமை இழப்புனால அந்த 90% காலியாகி கடைசியில் 0க்கு வந்துடும், 1ஆம் நம்பருக்கு வந்துடுவாங்க. இப்படி நிறையா பேர் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டும் இருக்கிறோம். அதனால் இது மாதிரி நிலைமைகளையும் நம்ம உருவாக்கி கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அனைவருக்கும் வணக்கம்.